மத்தியான சமையலை சமைச்சு முடிச்சிட்டேன். ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் வாரத்துக்கிடையில் சமைச்சு முடிச்சிட்டேன். சரியா, நீ என்னென்ன சமைச்சிக்கிறோன்னு இருக்க பார்ப்போம். இதுதான் சோறு, குத்தரிசி சோறு. இந்த அரிசி தான் எங்களோட ஊரில் நல்ல மட்டும் எல்லோரும் வாங்குறவே, குத்தரிசி சோறு. சரியா, அடுத்தது பருப்பு. சின்ன ஆக்களுக்கு பெரிய ஆக்களுக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி மிளகு, சீரகம், உள்ளியெல்லாம் போட்டு தாளித்து போட்டு பருப்பு வந்து வச்சுருக்குறேன். அடுத்தது அப்பளம் இல்லாட்டி எங்களோட ஒருத்தருக்கும் சரி வராது. அடுத்தது பொன்னாங்கானி கீரை பொன்னாங்கானியில் தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு வரை. அடுத்தது இதுதான் இன்றைக்கு என்னுடைய ஸ்பெஷல் ஈரப்பிலாக்கா கறி. மிளகு, சீரகம், உள்ளியெல்லாம் குத்தி போட்டு புளி, பால் நான் தேவையான அளவு விட்டு பிரட்டெல்லாம் சமைச்சிருக்கிறேன். தாளிச்செல்லாம் போட்டிருக்கு. இது கூட ரொட்டி சுட்டு இரவுக்கு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். சரியா, அடுத்தது இப்போ என்ன வச்சுனா, அடுத்தது முருங்கைக்காய் குழம்பு. உள்ளியெல்லாம் போட்டு முருங்கைக்காயை பொரித்து முழுசாக உள்ளியெல்லாம் போட்டு முருங்கைக்காயை பொரித்து ஒரு குழம்பு, கட்டி குழம்பு. இதுதான் மெயின் டிஷ். இப்படி எங்களுக்கு இந்த குழம்போட சாப்பிடுவாங்க. இதுதான் இந்தியான எங்கட மத்தியான சாப்பாடு. இதுதான் மத்தியான சாப்பாடுங்களை. எல்லாத்தையும் நான் சமைச்சு முடிச்சுட்டேன். ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஒரு மாதிரி சமைச்சு முடிச்சுட்டேன். இதுதான் உங்களோட மத்தியான சாப்பாடு. ஓகே, பாய்.